பாஜகவின் பிடிப்பில் இருப்போதே போய் மெல்ல மெல்ல அது காவிமயமாகி வருகிறது என்ற கருத்தை ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன். கவலையை அதற்கு சான்றாகத்தான் இந்த பதிவு அமைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள அமைந்திருக்கிறது. தோன்றிய இயக்கம் அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் தலைமையில் இயங்கிய ஒரு திராவிட இயக்கம் அண்ணா, ஜெயலலிதா, இன்றைக்கு எம்ஜிஆர் தலைமையில் இயங்கிய திராவிட சங் பரிவார்களின் இன்றைக்கு பிடிக்குள் பரிவார் அமைப்புகளில் சிக்கியிருக்கிறது என்பது பிடிப்புகளில் சிக்கியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. கவலை அளிக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றார், அதாவது அதிமுக வெற்றி பெற்றால் அதிமுக வெற்றி பெற்றால் ஆர்எஸ்எஸ் தான் நாட்டை ஆளும். ஆர்எஸ்எஸ் தான் நாட்டை ஆளும். அதில் யாருக்கும் ஐயம் தேவையில்லை என்பதை அதிலே யாருக்கும் அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். நான் அவ்வப்போது சுட்டிக்காட்டியிருக்கிறேன். திருவள்ளுவருக்கு காவி பூசக்கூடிய வேலையை துணிச்சலாக திருவள்ளுவருக்கு காவி பூசும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சமூக ஊடக பக்கத்திலேயே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அளவிற்கு நிலைமை மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது. அதனை தற்போது அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி ஆறுதல் அளிக்கிறது. ஆனாலும் அதிமுக தலைவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இல்லையே அவர்கள் தனது சுய அடையாளத்தை இழக்க நேரிடும் என்பதை அந்த இயக்கத்தின் மீது உள்ள நன்மதிப்பின் அடிப்படையில் ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன். திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக குழு அமைச்சிருக்காங்க ஐயா. நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடை எப்படி, அதாவது எத்தனை தொகுதிகள் கேட்டு பெறலாம் அப்படிங்கிற விருப்பத்தில் இருக்கீங்க? ஒவ்வொரு தோழமை கட்சியாக அழைத்து பேசுவார்கள். ஒவ்வொரு தோழமை கட்சியாக அழைத்து திமுக தொகுதி குழு பேசுவார்கள். உரிய நேரத்தில் அழைப்பு வரும். அந்த குழுவோடு நாங்கள் அழைப்பு வரும். பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவோம். சுமூகமான முறையில், நல்லிணக்கமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்று நான் என்று பெரிதும் நம்புகிறேன். திமுக கூட்டணி இப்போது மேலும் வலுவடைந்திருக்கிறது. தேமுதிக இந்த கூட்டணியில் இணைந்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. கூட்டணி வலுவடைந்திருக்கிறது. அதேபோல ஓபிஎஸ் அவர்களின் தலைமையிலான வலுவடைந்து திமுக கூட்டணிக்கு வரும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இவ்வாறு திமுக கூட்டணி நாளுக்கு நாள் ஒரு மெகா கூட்டணியாக வலுப்பெற்று வருகிறது. அந்த வலிமை குன்றாமல் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தையை நடத்தி தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்வோம் என்று நான் நம்புகிறேன். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதை ஒத்துழைப்பாக இருக்கிறது. கூட்டணிக்குள்ளே தொகுதி பங்கீடு நடப்பதாக போன்ற சலசலப்புகள் எழுவது இயல்பானதுதான். அதனால் கூட்டணி உடைந்து போகும், சிதறி போகும் என்று கருத தேவையில்லை. சலசலப்புகள் இருப்பது சகஜம்தான். 100 விழுக்காடு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உடைந்து போகும் என்பது காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடரும். இந்த கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி தொடரும். ஒத்துழைப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வந்து எதிர்கால அறிவிப்புகள் எதுவுமே இல்லை, ஊழல் தவிர மற்ற அனைத்து பிரிவிலும் திமுக தோற்றுருக்கு அப்படின்னு சொல்லி நயினார் நாயகர் குற்றச்சாட்டு. இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் போன்றவற்றை எப்போதும் அறிவிப்பதில்லை. இதுதான் நடைமுறை வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. இது பாஜக தலைவருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் திமுக மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற அணுகுமுறையை கைவிடாமல் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற பல புதிய திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், மீனவர்கள், அனைத்து தரப்பு உழைக்கும் மக்கள் என்று எல்லோரும் இந்த அரசின் 5 ஆண்டு கால திட்டங்களை, நடைமுறைகளை பொதுவாக வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்பதை களத்திலே பார்க்க முடிகிறது. எனவே இந்த 2026 தேர்தலிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாநில வந்து சேர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி. அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அரசியல் காரணங்களால் தமிழகத்தில் ஹிந்தி மொழி கற்பதும் பேசுவதும் தவிர்க்கப்படுவதா வந்து ஆளுநர் குற்றச்சாட்டு. அதாவது அரசியல் காரணங்களால தான் தமிழகத்தில் வந்து ஹிந்தி வந்து கற்கிறதுக்கு வந்து தவிர்க்கப்படுகிறது, பேசுவதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி நேற்று காஞ்சிபுரம். அரசியல் காரணங்களால் தான் இந்தியை நம் மீது திணிக்கிறார்கள். திணிக்கிற முயற்சியை நாம் எதிர்க்கிறார்கள். மற்றபடி தனிப்பட்ட முறையிலே இந்தியை மாணவர்கள் கற்பதை யாரும் தடுக்கவில்லை. கேந்திரிய வித்யாலயா அந்த பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது, யாரும் தடுக்கவில்லை. இந்தி பிரச்சார சபா இங்கே இந்தியை விரும்புகிறவர்களுக்கு கற்றுத்தருகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்தி கற்பிக்கப்படுகிறது, யாரும் அதை எதிர்க்கவில்லை. அந்த மொழியை விரும்பி படிக்கிற யாருக்கும் எதிராக இங்குள்ள அரசியல் கட்சிகள் செயல்படவில்லை. அரசின் கொள்கையாகவே, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களின் கொள்கையாகவே, செயல் திட்டமாகவே இந்தி பேசாத பிற மாநிலங்களின் மீது திணிப்பதுதான் அரசியல் நோக்கம். அந்த அரசியல் நோக்கத்தை நாம் எதிர்க்கிறோம். அரசியல் நோக்கம் இந்தி பேசாத பிற மாநிலங்களின் மீது இந்தியை திணிக்கிற முயற்சியை நாம் எதிர்க்கிறோம். இந்த நுட்பமான வேறுபாட்டை வேண்டுமென்றே மறைத்து திரிபுவாதம் செய்கிற போக்கை RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். ஆளுநரும் அத்தகைய பரிவார் குடும்பத்தை சார்ந்தவர் கவர்னர் என்பதை அவ்வப்போது உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய கருத்துதான் என்பதை அரசியல் அவ்வப்போது கட்சி வளர்ச்சிக்காக தான் கூட்டணி ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல அப்படின்னா அந்த கட்சி வந்து வருங்காலத்தில் வளர்ச்சி அடையாமல் போயிடும் அப்படின்ற கருத்து வைக்கிறாங்க. உங்கள் கட்சிக்கு அந்த அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிறதுனால பின்காலத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. அதிகார பகிர்வு பெறுவது மட்டும்தான் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுவதில்லை. அதிகார பகிர்வும் தேவை என்பதிலே நமக்கு மாற்றப்படுவதில்லை. ஆனால் அதன் மூலம்தான் கட்சி வளர்ச்சி அடையும். எனவேதான் அதை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொல்லுவது இன்றைய அரசியல் சூழலுக்கு உகந்ததாக இல்லை. இப்போதைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் நின்று வலதுசாரிகளின் சதி அரசியலை முறியடிக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது. நாம் வெற்றி பெற்ற பிறகு நமக்குள் அதிகார பகிர்வை கோரலாம், அப்போது வாதிடலாம்.
ஆனால் நம்முடைய வெற்றிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த முயற்சியையும் இப்போதைக்கு நாம் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.